கைஸ் நம்மளோட புதுராட்ல ஃபர்ஸ்ட் மீன். கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புதுராடை வந்து காஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் யூஸ் பண்ணிட்டேன். நான் தனியாக வந்ததால் காஸ்டிங்லாம் எப்படி இருக்குன்றது அந்த வீடியோவில் நான் சொல்லலை. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ராடு காஸ்டிங் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அதை எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம காஸ்டிங் பண்ணுற பாருங்கள். ராடோட ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் காஸ்டிங் பண்ணுறேன் எங்கே விழுதுன்றது தெரியுதா பாருங்க. தெரிஞ்சுதா? கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர் கிட்ட காஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 LB பிரைடல் லைன். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர் கிட்ட காஸ்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணுறதுலே தெரியும் எவ்வளோ நேரமாக நான் ரெட்ரீவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இவ்வளோ ஸ்பீடில் ரெட்ரீவ் பண்ணி எவ்வளோ நேரமாக ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் பார்ப்போம். இந்த லைன் வந்து எவ்வளோ அழகாக ஸ்பூல் ஆயிருக்கு. இதான் இந்த ஸ்லோ ஆசிலேஷனோட ஒர்க்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாம்பியன் சர்ஃப் 15 ஃபீட் ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவில் ஒரு பாறை மீன் பிடிச்சிருந்தேன். பிடிச்சி லேண்ட் பண்ணதை மட்டும்தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. சூப்பரான மூமெண்ட்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கேப்சர் பண்ணாமல். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணலாம். ஏன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2 மணி இருக்கும் மதியம். மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆனது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 அந்த டைமில் இருக்கும். ஃபுல்லாக பேட்ரி டவுன் ஆகிடுச்சு கேமராலலாம். அதனால் வந்து என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மீனே வந்து நான் லேண்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன் மொபைலில். பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக் காமிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. டயர்டாக அவைலபிளையா? இந்த ராடு ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராடோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. காஸ்டிங் டிஸ்டன்ஸ்லாம் நல்லாவே கிடைக்குது. அதுக்கு காரணம் நான் ராடு மட்டுமே சொல்ல மாட்டேன், அதில் பேர் பண்ணியிருக்க ரீலும் பக்காவாக செட் ஆகிறதால மட்டுமே நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ் வந்து காஸ்ட் பண்ண முடியுது. அதே போல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இதில் மீன் லேண்ட் பண்ணுறேன். ஒரு 15 kg இருக்கும் இந்த மீன். ரொம்பவே சிம்பிளாக என்னால் லேண்ட் பண்ண முடிஞ்சுது. சர்ஃப் ராடை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரீல் சீடர் கொஞ்சம் மேலே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ராடோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்த ராடில் ஃபிஷிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ராடு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. க்ளவுஸ் போட்டிருக்கீங்களா?
தண்ணியில் லைட்டு நோ இங்கே இருக்கு பாரு. இன்னும் வரல, மேலே வரல. ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு இங்கே. ட்ராகே ஓட விடல, ஃபுல் ட்ராக்ல தானே வச்சிருக்க? இல்லை, நாங்கள் வந்த ஒரு பேர் ட்ராக் வைக்கல வச்சிருந்தேன்னா. ஆ இரு எப்படி நான் ஒரு நம்மளோட புது ஆடில் ஃபஸ்ட்டு மீன் எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 10 கிலோ 11 கிலோ மேலே. இது இருக்குது, ரொம்ப அழுக்காயிடுச்சு. 12-13 கிலோ வரும் கண்டிப்பாக. மிஷினரி தானே, வெயிட் போடலாமா? அதிகமாக இருக்கும். மேலே தான் இருக்கு. 15 கிலோக்கு மேலே இருக்கும். பாலாண்ணா தூக்க மேலே இருக்குது. இரு. இது வெயிட் மிஷின் தானே இருக்குமா? அதெல்லாம் வேண்டாம். பாலாண்ணா இல்லைப்பா, இரு, நான் தூக்கி பார்க்குறேன். அப்படியே 13 கிலோக்கு மேலே. எனக்கு தெரிஞ்சு 15 கிலோக்கு மேலே வரும். எடை போடணுன்னா அதில் எடை போட்டுக்கலாம். இரு, நான் தூக்கி பார்க்குறேன். இரு, எவ்வளோ வெயிட் வருதுன்னு. ஆஹா, பாலாண்ணா கீழே போட. இல்லைப்பா, இந்தா அப்படியே கட்டு கட்டு கட்டுனா அப்படியே இருக்கிறேன். ஏய், இது விட்றாத. ஏன்னா அந்த மீனோட இது அப்படியே சூப்பர் சூப்பர். 5 கிலோக்கு மேலே இருக்கும். 5 கிலோக்கு மேலே இருக்கும். வேணா வெயிட் மிஷினுக்கு வேணா வெயிட் போடுங்க. அந்த ராடு தூக்கி போடுங்க. அடுத்தது வீடியோ கரெக்டாக இருந்ததா? கரெக்டாக இருந்தது. போடு 0 போடு. அவர் எத்தனை கிலோ? 11 கிலோ சொன்னாரா? நான் 15 கிலோக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் ஷேடோ தெரியுது. 15 200 15 கிலோ.